ஹலோ எவ்ரிவன். நீங்கள் மெயில் பண்ணும்போது டூ அட்ரஸ் பக்கத்தில் இந்த சிசி பிசிசின்னுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னான்ட்டு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இது புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிசி அப்படின்னா என்னென்னா கார்பன் காப்பி. கார்பன் காப்பியை தான் சிசின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிசிசினா பிளைண்ட் கார்பன் காப்பி. என்னங்க நீங்கள் இங்கிலீஷில் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகளில் போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கும் போது அவங்க பில் புக்கில் பில் போடுவாங்க தெரியுங்களா? இங்கே இமேஜில் தெரிகிற மாதிரி. அதாவது கஸ்டமருக்குன்னு ஒரு காப்பி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு காப்பி, அடி காப்பின்னு சொல்லுவாங்க, பில் காப்பி. அது அந்த புக்லேயே இருந்துடும். மேலே நம்மளுக்கு கஸ்டமருக்கு கொடுக்குற பில்லில் அவங்க என்னென்ன எழுதுகிறாங்களோ அது அப்படியே இன்னொரு காப்பி அந்த பில் புக்லேயே இருக்கிற இன்னொரு காப்பியில் விழுந்துடும். அதுக்கு இடையில என்ன வைப்பாங்கன்னா ஒரு கார்பன் ஷீட் வைப்பாங்க. அந்த கார்பன் ஷீட் வைக்கிறதுனால மேலே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது அப்படியே கீழே இன்னொரு காப்பி கிடைச்சிரும். இதுக்கு பேர் தான் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர்ஸு பிரிண்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது முன்னாடி டைப்ரைட்டிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரே லெட்டரை மோர் தென் 1% கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பேப்பருக்கு பின்னாடி ஒரு கார்பன் ஷீட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பேப்பர் வைப்பாங்க. ஸோ அந்த பேப்பரை அந்த டைப்ரைட்டிங் மிஷினில் வச்சு அடிக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு லெட்டர் தான் நம்ம டைப் அடிப்போம், ஆனால் 2 காப்பி கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இடையில அந்த கார்பன் ஷீட் வைக்கிறதுனால. இந்த மாதிரி இருந்தது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம இமெயிலில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இமெயிலில் இருக்கிற இந்த கார்பன் காப்பிக்கு ஒரு பேர் சொல்லலாம்னா இட் இஸ் எ டிஜிட்டல் கார்பன் காப்பி. சரி வாங்க, கார்பன் காப்பியும் பிளைண்ட் கார்பன் காப்பியும் எக்ஸாம்பிளோட ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கார்பன் காப்பியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு எம்என்சி கம்பெனியை அசியூம் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஹெச்ஆர் இருக்கா. பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மந்த் எண்டும் ஒரு லாஸ்ட் வீக் போல் ஒரு மெயில் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் மந்தில் யாரெல்லாம் லீவ் எடுக்க போகிறீங்க, மேரேஜ், ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனு, ட்ரிப்பு, அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, லீவ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புவாங்க. இந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. மேலே எங்கள் ஹெச்ஆர் இருக்காரு. ஒரு மந்த் எண்ட், எவ்ரி மந்த் எண்டு ஒரு மெயில் பண்ணுறாங்க. இந்த அடுத்த கம்மிங் மந்த்ல யாரெல்லாம் லீவ் எடுக்க போறீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கு ஹெச்ஆர் என்ன பண்றாருன்னா, இந்த 3 பேத்தையும், அதாவது மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டீம் லீடர், இவங்க 3 பேத்தையும் சிசில வச்சு அனுப்புறாரு. இப்போ ஹெச்ஆர் டைரக்டா டீம் மெம்பர்ஸ் அனுப்புறாரு. ஆனா இந்த 3 பேத்தையும் சிசில கார்பன் காப்பில இவங்க 3 பேர்த்தோட மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணி சிசி வச்சு அனுப்புனாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி லீவ் ட்ராக்கர் மெயில் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன், இதுல யார் என்னைக்கு லீவ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. டீம் மெம்பர்ஸ்ல யாராவது அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணும்போது இந்த மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டீம் லீடர் இவங்க 3 பேத்தையும் அந்த சிசில ஆட் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த மெயில் போகும், ஹெச்ஆருக்கும் அந்த மெயில் போகும், அண்ட் சிசியில் இருக்கிறவங்களுக்கு அங்கே மெயில் போகும். ஒருத்தரும் ரிப்ளை பண்ணும்போது இவங்களும் நோட்டிஃபை ஆவாங்க. மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டீம் லீடர் இவங்களும் நோட்டிஃபை ஆவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு காப்பி போயிடும். ஹெச்ஆருக்கு மெயின் காப்பி போன மாதிரியும் இவங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி போன மாதிரியும் போயிடும். இதுதான் கார்பன் காப்பியோட எக்ஸாம்பிள். ப்ராக்டிக்கலாக மெயில் பண்ணும்போது இங்கே பாருங்கள், அந்த ஹெச்ஆர் லீவ் ட்ராக்கருக்காக அனுப்புகிற மெயிலுக்கு 2 அட்ரஸ் இருக்கிற இடத்துல டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தோட இமெயில் ஐடியும் இதில் மென்ஷன் பண்ணணும். இது 2 மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த இமெயில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது சிசிங்கிற இடத்துல மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டீம் லீடர் இவங்க 3 பேர்த்தோட இமெயில் ஐடியை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மெயில் ரிசீவ் ஆகும். மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டீம் லீடர் 3 பேர்த்துக்கும் சிசியில் அது போகும். டீம் மெம்பர்ஸ் ரிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டீம் லீடர் இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு கார்பன் காப்பி போகும். அது இல்லாமல் மெயினாக ஹெச்ஆருக்கும் அந்த மெயில் போகும். ஸோ எல்லாருமே நோட்டிஃபை ஆகிடுவாங்க. அந்த டீமில் இருக்கிற மெம்பர்ஸு யார் என்னென்னைக்கு லீவ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஹெச்ஆருக்கும் போயிடும், டீம் லீடருக்கும் போயிடும், மேனேஜருக்கும் போயிடும், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் போயிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த சிசியை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்.
பிளைண்ட் கார்பன் காப்பிக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் நம்ம என்ன சினாரியோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியில் ஒரு பொசிஷன் வேக்கன்சி ஆகும். அந்த வேக்கன்சி ஆகும்போது இல்லைனா புதுசாக ஒரு ரெக்குயர்மெண்ட் வரும். அந்த ரெக்குயர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியிலேருந்து புதுசாக ஒரு ஆள் எடுக்காமல் இன்டர்னல் ஜாப் போஸ்டிங்னா அவங்க டீம்லேயே அவங்க கம்பெனிலேயே இருக்கிற இன்னொருத்தரை எலிஜிபிளான கேண்டிடேட்டை அந்த போஸ்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் ட்ரைனருங்கிற பொசிஷன் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே, அதுக்கு ஐஜேபி மூலமாக போஸ்டிங் ஒன்று போட போகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஹெச்ஆர் வந்து இமெயில் அனுப்புகிறாரு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமில் இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு 50 பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. டோட்டல் டீம் மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து 50 பேர். ஆனால் அதில் ட்ரெயினர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளான ரொம்ப பர்டிகுலராக ஒரு 6 எலிஜிபிள் டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் மெயில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைமில் இந்த பிசிசி யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, அந்த ஹெச்ஆர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் 6 பேர்த்துக்கு மட்டும் மெயில் பண்ணுறாரு. அந்த 6 பேர்த்தோட மெயில் ஐடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிசிசியில் மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீம் மெம்பர்ஸ் 50 பேர்த்துக்குள்ள யாருக்கு அந்த மெயில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 50 பேர்த்துக்கும் தெரியாது, ஆஸ் வெல் அஸ் இந்த 6 பேருக்கும் தெரியாது. அவங்க இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது பிசிசியில் இவங்க 6 பேர்த்தோட மெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 பேர்த்துக்கும் என்ன தவிர வேற யாருக்கு இந்த மெயில் ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஹெச்ஆர் அனுப்புனது ஒரே ஒரு மெயில் தான். ஒரே ஒரு மெயில்ல இந்த 6 பேர்த்துக்கும் மெயில் பண்ணிருக்காரு. இவங்க 6 பேர்த்தோட மெயில் ஐடியும் பிசிசியில் ஆட் பண்ணி போட்டிருக்காரு. அதுதான் பிளைண்ட் கார்பன் காப்பி. பிசிசியோட எக்ஸாம்பிளை ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். இங்க பாருங்க, நம்ம பேசின ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா, ஐஜேபி மூலமா ஒரு வேக்கன்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதில் 2 அட்ரஸில் யாரையும் மென்ஷன் பண்ணல. பிசிசியில் மட்டும் பிளைண்ட் கார்பன் காப்பியில் மட்டும் எம்ப்ளாயி 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 எம்ப்ளாயை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஐஜேபி மூலமாக ஒரு ட்ரைனர் எடுக்க போகிறோம், அதுக்கு நீங்களும் ஒன் அமாங் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயி 1 to 6 இந்த 6 பேர்த்துக்கும் இந்த மெயில் போகும், தனித்தனியாக போகும். இந்த மெயிலை வேற யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதாவது இந்த மெயில் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு மட்டும்தான் வந்திருக்கிற மாதிரி அந்த மெயிலில் தெரியும், வேற யாருக்கும் ரிசீவ் ஆனது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சினாரியோக்காக இந்த பிசிசி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்.